ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நண்டு தான். நண்டு 1 kg எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நண்டு கிரேவி செய்கிறக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நண்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நண்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அது மேலே இருக்க தோலை உடச்சி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க கழுவி எடுத்துட்டா ஈஸியாக கழுவிடலாம். பாருங்கள், நல்லா நான் வாஷ் பண்ணி நண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நண்டு மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது அதோடையே பெருஞ்சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சோடனையும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகமும் பெருஞ்சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 3மே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடையே நான் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மிதமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வணங்க விடுங்க. இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் குருமிளகு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் கறி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலாவும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா இந்த மசாலாவோட நல்லா வணங்கியிருக்கு. இப்போது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ இந்த சமயத்தில் நம்ம நண்டு எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா நண்டையும் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா 4லேருந்து 6 பேர் சாப்பிடலாம். இது அப்படியே மெதுவாக நல்லா 2 பக்கமும் நண்டில் நல்லா படுற அளவுக்கு மசாலா படுற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்து விடுங்க. பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மசாலாலாம் நண்டில் இறங்குற அளவுக்கு மசாலா இறங்குற அளவுக்கு நம்ம மூடி வச்சு வேக விடுவோம். நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம்.
இப்போ இதோட நான் வந்து பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு பெப்பர் வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் ஒரு கை கருவேப்பிலை கொத்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு 4லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். அதனால் நான் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட இந்த மசாலா தேங்காய் அரைக்கும் போது நான் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மொத்தம் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கிரேவி உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கி அதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொத்தமல்லி மிளகாத்தூள்லாம் போட்டிங்களா, அதோட கூட நீங்கள் அப்படியே கிரேவியாக கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுத்ததா ரொம்ப நல்லது. நெஞ்சு சளியெல்லாம் நல்லா கரையும். பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போது நல்லா மழை காலம். இப்போ எல்லாத்துக்கும் கிளைமேட் சேஞ்சால் நல்லா சளி இருக்கும். நீங்கள் இப்படி நண்டு கிரேவி செஞ்சு கொடுக்குறதோ நண்டு ரசம் வச்சு கொடுக்குறதோ ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நம்ம இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் நண்டு வந்து 20லேருந்து 25 நிமிஷம் நான் வேக விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ நண்டு கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you. Thanks for watching.